ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த சித்திரக்கனி சரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வரும் தெரியுங்களா? ஆனா இதை செய்யறது சில பேர் தான் செய்யறாங்க. வணக்கம் நண்பர்களே. தமிழ் புத்தாண்டன சித்திரத்தனத்துல பார்க்கப்படுற சித்திரக்கனி இதை தெரியும் எல்லாருக்கும். எப்படி பார்க்கணும், என்ன வைக்கணும், என்ன பலன் கிடைக்கும், இதெல்லாம் இந்த பதிவுல சொல்றேங்க. சித்திரை மாதத்துல முதல் நாள்ல தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சோன்னா சித்திரக்கனி பாக்குறோம் இல்லையா? அதுல பாக்குறதுனால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பாக்குற நல்ல பொருட்களை பாக்குறதுனால வருடம் பூரா நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க. நம்ம கண்களுக்கு முதல்ல என்ன படுதோ அது மாதிரிதான் வருடம் பூரா இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா? சரி, என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால என்னென்ன முடியுமோ அந்த பழம் எல்லாம் வைங்க. இருந்தாலும் இந்த சீசன்ல மாம்பழம், வாழைப்பழம் எல்லாம் கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் காசு, நாணயம் அதுல வச்சுக்கோங்க, கண்ணாடி வச்சுக்கோங்க, பூஜை பொருட்கள் வச்சுக்கோங்க, புத்தகம் அறிவு வளர்ச்சிக்காக வச்சுக்கோங்க, வெற்றிலை பாக்கு வச்சுக்கோங்க. இந்த எல்லா பொருட்களையும் ஒரு தட்டுல அழகாக வச்சு நைட்டே வச்சிருந்தோங்க. முந்தின நாளே சித்திரை வருஷம் பிறக்கிறதுக்கு முந்தின நாளே பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இதை வச்சிருந்தோங்க. எப்படி பார்க்கணும்னா, காலையில எந்திரிச்சோன்னா நேரா அந்த கனி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இப்ப கண்களை திறந்து பாருங்க. அந்த காட்சியே உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த ஆண்டு முழுக்க நல்லா இருக்குங்க. இதை பாக்குறதுனால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல செழிப்பா இருக்குங்க, மன அமைதி இருக்குங்க, நல்ல வாய்ப்புகள் கூடி வருங்க, குடும்ப சந்தோஷம் இருக்கும். இது ஒரு பாசிட்டிவ் தொடக்கமா இருக்கும். சரிங்களா? என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா, காலையில எழுந்திரிச்சோன்னா மொபைல பார்க்காதீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் இருக்காதுங்க. இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. இந்த நாள்ல பெரியவங்களை வணங்குங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க, சுத்தமா இருங்க, தெய்வ வழிபாடு செய்யுங்க. சரிங்களா? இந்த வருடத்தைய பொதுவான பலன் பார்க்கலாங்க. இந்த வருடத்திய பொது பலன் எடுத்துட்டீங்கன்னா, இந்த ஆண்டு பலருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. முயற்சி செய்யறவங்களுக்கு எல்லாம் முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்குங்க. சிலருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்குங்க. முயற்சி செய்யணுங்க, வாய்ப்பு உள்ளதுங்க. பண வரவுன்னு பாத்தீங்கன்னா, வருமானம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் அதிகமா கிடைச்சா கூட அதுல சேமிப்பு கண்டிப்பா கவனம் செலுத்தணுங்க. வரவுக்கு செலவு இருக்குங்க. குடும்பத்துல எல்லாருக்கும் முக்கால்வாசி அமைதி நிலவுங்க. பழைய பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். உறவுகள் வலுவாகுங்க. இந்த வருடம் கொஞ்சம் காதல் திருமணத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க. காதலிக்கு சேர்க்காங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவாதான் இருக்கும். உடல் நலன் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே உடல் கிடையாதுங்க. சில பிரச்சனை தான் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம். சீரான உணவு, உடற்பயிற்சி அவசியமா இருந்துச்சுன்னா சரியா இருக்குங்க. இதெல்லாம் பொதுவான குறிப்புங்க. இப்போ தனி பலன்கள் அடுத்த பதிவுல சொல்றேங்க. இந்த ஆண்டு நீங்க என்ன செய்யணும்னா, நேர்மறையான எண்ணம் வச்சுக்கோங்க, தெய்வ வழிபாடு செய்யுங்க. சனி குரு வழிபாடு நல்ல பலன்கள் தருங்க. தினமும் காலையில நல்ல விஷயங்களை பார்த்து நாளை தொடங்குங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணுங்களேன். பல பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லதுங்க. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. அடுத்த பதிவுல எல்லா 12 ராசிகளுக்கும் சொல்றேங்க. சரிங்களா?